வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் சுரங்க திட்டத்திற்கான ஏலம் ரத்து. கிராம மக்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் மத்திய அரசு அறிவிப்பு. அரிட்டாப்பட்டி சுரங்க திட்டம் ரத்து செய்யப்பட்டதை அடுத்து கிராம மக்கள் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் உற்சாகம். வாழ்நாள் முழுவதும் நிம்மதியாக வாழ வழி செய்துள்ளதாக கிராம மக்கள் உற்சாகம். மக்களின் உணர்வுக்கும் மாநில அரசின் உறுதிக்கும் மத்திய அரசு பணிந்துள்ளது. இனி மாநில அரசின் இசைவு பெறாமல் இத்தகைய சுரங்க ஏல அறிவிக்கைகளை மத்திய அரசு வெளியிடக்கூடாது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. மதுரை டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கான ஏலத்தை மத்திய அரசு ரத்து செய்துள்ளதை வரவேற்கிறேன். இரட்டை வேட நாடகமாடி மக்களை ஏமாற்ற முயற்சித்த திமுக அரசின் செயலுக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளதாக இபிஎஸ் எக்ஸ் தளத்தில் பதிவு. அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் சுரங்க ஏலம் ரத்து செய்யப்பட்டதற்கு தமிழ்நாடு மக்கள் சார்பில் பிரதமர் மோடிக்கு நன்றி. போர்க்கால அடிப்படையில் அரசாணை கொண்டு வரப்பட்டுள்ளதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேட்டி. மதுரை டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கான ஏலத்தை மத்திய அரசு ரத்து செய்ததற்கு பல்வேறு அரசியல் தலைவர்கள் வரவேற்பு. மத்திய அரசின் முடிவுக்கு செல்வ பெருந்தகை, அன்புமணி ராமதாஸ், திருமாவளவன், பிரேமலதா விஜயகாந்த் உள்ளிட்டோர் வரவேற்பு. பிள்ளையையும் கிள்ளுவது, தொட்டிலையும் ஆட்டுவது என்ற கலைக்கு உரியவர்கள் பாஜகவினர். அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் விவகாரம் தொடர்பாக அமைச்சர் சேகர் பாபு சென்னையில் பேட்டி. தமிழ் நிலப்பரப்பில் இருந்துதான் இரும்பு காலம் தொடங்கியதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. தமிழகத்தில் 5300 ஆண்டுகளுக்கு முன்னரே இரும்பு அறிமுகமாகி உள்ளதாகவும் கணிப்பு. மறுபடியும் சொல்றேன், தமிழ் நிலப்பரப்பிலிருந்து தான் இரும்பின் காலம் தொடங்குச்சு என்ற மாபெரும் மானுடவியல் ஆய்வு பிரகடனத்தை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக அறிவிக்கிறேன். தமிழ் நிலத்தில் இருந்துதான் இந்தியாவின் வரலாறு எழுதப்பட வேண்டும் என்ற கூற்றை மெய்ப்பிக்கும் ஆய்வுகளை தமிழ்நாடு தொல்லியல் துறை செய்து வருவதாக முதலமைச்சர் பெருமிதம். தற்போதைய ஆய்வுகள் பல்வேறு திருப்பு முனைகளை உருவாக்கி வருவதாகவும் பேச்சு. இந்திய அளவில் மட்டுமல்ல, உலக அளவில் இரும்பு தாதுவில் இருந்து இரும்ப பிரிச்சு எடுக்கிற தொழில்நுட்பம் தமிழ் நிலப்பரப்பில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்ற என்பதை நான் பெருமிதத்தோடு கூறுவோம். தமிழகத்தில் இருந்துதான் இரும்பு காலம் தொடங்கியதென முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளது மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்தியாவின் செழுமையான பாரம்பரியம் உலகிற்கு தொடர்ந்து ஊக்கமளிக்கிறது எனவும் ராகுல் காந்தி எக்ஸ் தளத்தில் பதிவு. அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு சொந்தமான 1,26,00,000 ரூபாய் மதிப்பிலான அசையா சொத்துக்கள் முடக்கம். சட்டவிரோத பணப்பரிமாற்ற குற்றச்சாட்டின் கீழ் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதிரடி நடவடிக்கை.
என்னுடைய கேள்விக்கு நேரடியாக பதிலளிக்க முடியாமல் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிதற்றி உள்ளதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. கடந்த 4 ஆண்டுகளாக சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ள நிலையில் அதை பற்றி கவலை கொள்ளாமல் திசை திருப்ப முயற்சிப்பதாக விமர்சனம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பொய்யிலிருந்து பொய்க்கு தாவுவதாக அமைச்சர் கே.என். நேரு விமர்சனம். புள்ளி விவரத்தோடு பதிலளித்து இபிஎஸ்ஸின் பொய் முகத்தை முதலமைச்சர் கிழித்தெறிந்துள்ளதாகவும் காட்டம். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியுடன் நேரடியாக பேசினாலே பாஜக அதிமுக கூட்டணி ஏற்படும் என நயினார் நாகேந்திரன் கருத்து. கூட்டணிக்காக ரெய்டு மூலம் நெருக்கடி கொடுக்க வேண்டிய தேவை இல்லை எனவும் விளக்கம். அதிமுக யாரை கண்டும் மஞ்சாது, எந்த மிரட்டலுக்கும் பணியாது. பாஜகவுடனான கூட்டணி குறித்து நயினார் நாகேந்திரன் பேசிய கருத்துக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் கே.பி. முனுசாமி பதிலடி. என்ற அந்த மாபெரும் இயக்கம் யாரை கண்டும் பயப்படாது, அஞ்சாது, இது போன்ற மிரட்டலுக்கெல்லாம் பணியாது. கொள்கை ரீதியாக நாங்கள் கூட்டணி கட்சி தலைவர்களோடு பேசுவோம். ஒரு ஜனநாயக அடிப்படையில் எங்களுடைய கூட்டணி அமையும் என்பதை மட்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். பெரியார் பற்றி பேசுவதற்கு சீமானுக்கு எந்தவிதமான தார்மீக உரிமையும் இல்லை. அதிமுக முன்னாள் அமைச்சர் கே.பி. முனுசாமி கடும் கண்டனம். பேசுகின்ற வாய்ப்பையும் உருவாக்கி கொடுத்தவர் தந்தை பெரியார். தந்தை பெரியாரை பற்றி பேசுவதற்கு அவருக்கு எந்த விதமான உரிமையும் இல்லை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பிரபாகரன் ஒருபோதும் பெரியாரையோ திராவிட இயக்கங்களையோ குறை சொன்னதில்லை. சீமான் பேசுவது மெதகு பிரபாகரனை இழிவுபடுத்துவது போல் உள்ளதாக விசிக தலைவர் திருமாவளவன் கருத்து. இழிவுபடுத்துவது போல் இருக்கிறது. ஆகவே அவர் குதர்க்கவாதத்தை முன்வைக்கிற போது அதற்கு யாரும் பதில் சொல்ல முடியும். தமிழீழத்தை வென்றெடுக்க முடியாது என்பதில் புலிகள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த 3000 பேர் இன்று திமுகவில் இணைகின்றனர். தந்தை பெரியார் குறித்த சீமானின் அநாகரிக பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து விலகல். தமிழக வெற்றி கழகத்தில் பதவிகளுக்கு பணம் வாங்கினால் கடும் நடவடிக்கை பாயும். பனையூரில் நடைபெற்ற நிர்வாகிகள் கூட்டத்தில் பொதுச் செயலாளர் ஆனந்த் எச்சரிக்கை. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் தகவல்களை கசியவிட்ட விவகாரம். சென்னை காவல் ஆணையருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கலாம் என்ற உயர்நீதிமன்ற உத்தரவை நீக்கக் கோரி தமிழக அரசு மேல்முறையீடு செய்த மனுவை வரும் 27ஆம் தேதி விசாரிக்கிறது உச்சநீதிமன்றம். வேங்கை வயல் வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய சிபிசிஐடிக்கு கூடுதல் அவகாசம். 1 மாத காலம் அவகாசம் வழங்கியது புதுக்கோட்டை வன்கொடுமை தடுப்பு நீதிமன்றம். புலன் விசாரணை முடிப்பதற்கே 10 ஆண்டுகளுக்கு மேலானால் குற்றவாளிக்கு எப்போது தண்டனை கிடைக்கும்? விசாரணை தாமதமாவதை தடுக்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல். பணிபுரியும் இடங்களில் பெண்களுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தும் விரும்பத்தகாத செயல் மற்றும் சொல்லும் கூட பாலியல் துன்புறுத்தல்தான்.
மென்பொருள் நிறுவனத்தில் பெண் ஊழியர்களுக்கு பாலியல் தொல்லை தொடர்பான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. குடியரசு தினத்தையொட்டி ஆளுநர் RN ரவி அளிக்க உள்ள தேநீர் விருந்து. திமுக கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ், விசிக, மதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் புறக்கணிப்பு. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான தபால் வாக்குகள் பதிவு விறுவிறுப்பு. முதல் நாளில் 116 பேர் தங்களது வாக்குகளை பதிவு செய்துள்ளதாக தகவல். ஈரோடு அருகே ATMற்கு பணம் நிரப்ப எடுத்து சென்ற 1.5 கோடி ரூபாய் பறிமுதல். உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்து செல்லப்பட்டதை அடுத்து தேர்தல் பறக்கும் படையினர் நடவடிக்கை. திருவாரூர் மாவட்டத்தில் 2வது நாளாக ஆய்வு செய்தது மத்திய குழு. நெல்லின் ஈரப்பதம் குறித்து விவசாயிகளிடம் கேட்டறிந்தனர். திருச்செந்தூர் கடற்கரையில் மண் அரிப்பு குறித்து 2வது நாளாக பார்வையிட்ட மத்திய குழு. தேசிய கடலோர ஆராய்ச்சி மைய விஞ்ஞானி தலைமையில் 9 பேர் கொண்ட குழு ஆய்வு. இந்திய குடியரசு தின விழாவில் கலந்து கொள்வதற்காக இந்தோனேஷிய அதிபர் டெல்லி வருகை. கலை நிகழ்ச்சிகளுடன் உற்சாக வரவேற்பு. குடியரசு தின விழாவை முன்னிட்டு மூவர்ண விளக்குகளால் ஜொலித்த இந்தியா கேட் பகுதி. பொதுமக்கள், சுற்றுலா பயணிகள் கண்டு ரசிப்பு. வாடிக்கையாளர் பயன்படுத்தும் செல்போனை பொறுத்து வெவ்வேறு கட்டணம் என புகார். ஓலா, ஊபர் நிறுவனங்களுக்கு விளக்கம் கேட்டு மத்திய நுகர்வோர் விவகார அமைச்சகம் நோட்டீஸ். மகா கும்பமேளாவில் புனித நீராடிய பக்தர்களின் எண்ணிக்கை 10 கோடியாக அதிகரிப்பு. பெருந்திரளாக திருவேணி சங்கமம் நோக்கி படையெடுக்கும் மக்கள். அமெரிக்காவில் பிறக்கும் வெளிநாட்டவர்களின் குழந்தைகளுக்கு குடியுரிமை வழங்கப்படாது என ட்ரம்ப் அறிவித்ததன் எதிரொலி. பிப்ரவரி 20ஆம் தேதி முதல் சட்டம் அமலுக்கு வரும் நிலையில் இந்தியாவை சேர்ந்த பல கர்ப்பிணிகள் சிசேரியன் மூலம் உடனடியாக குழந்தையை பிரசவிக்க முயற்சி. ஆவணங்கள் இன்றி அமெரிக்காவில் தங்கியிருக்கும் இந்தியர்கள் எப்போது வேண்டுமானாலும் நாடு திரும்பலாம். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அறிவிப்பு. அமெரிக்காவில் 51 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடு செய்கிறது சவுதி அரேபியா. அதிபர் டிரம்புடனான உரையாடலுக்கு பின் சவுதி இளவரசர் முகமது பின் சல்மான் அறிவிப்பு. ரஞ்சி கோப்பை தொடரில் 10 ஆண்டுகளுக்கு பிறகு மும்பை அணிக்காக களமிறங்கிய ரோஹித் சர்மா. ஜம்மு காஷ்மீருக்கு எதிரான போட்டியில் 3 ரன்களில் ஆட்டமிழந்து மீண்டும் ஏமாற்றம்.
இந்தியா இங்கிலாந்து இடையேயான இரண்டாவது T20 கிரிக்கெட் போட்டி நாளை நடக்கிறது. சேப்பாக்கத்தில் நடைபெறும் போட்டியில் விளையாட இரு நாட்டு வீரர்களும் சென்னை வந்தடைந்தனர். விஜய் தரவரிசையில் 4வது இடத்திற்கு முன்னேறி இந்தியாவின் நம்பர் 1 வீரர் என்ற பெருமையை பெற்றார் தமிழ்நாடு வீரர் குகேஷ். 4வது இடத்தில் இருந்த அர்ஜுன் எரிகைசியை பின்னுக்கு தள்ளி அசத்தல். திரைப்பட இயக்குநர் ராம்கோபால் வர்மாவுக்கு 3 மாத சிறை தண்டனை. செக் மோசடி வழக்கில் மும்பை நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு. தனக்கும் அஜித்துக்கும் இடையே சீரான நட்பு உள்ளது. கட்டுக்கதைகளுக்கும் வன்மமான செய்திகளுக்கும் கவலைப்படுவதில்லை என விடாமுயற்சி பட இயக்குநர் மகிழ் திருமேனி கருத்து. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் நடைபெற்ற பள்ளி விழாவில் பாலிவுட் நடிகர் அபிஷேக் பச்சன் அசத்தல் நடனம். ரஜினிகாந்தின் வேட்டையின் பட பாடலுக்கு பள்ளி மாணவர்களுடன் நடனமாடி உற்சாகம். நடிகர் விஷால் குறித்து அவதூறு பரப்பியதாக நடிகர் சங்க தலைவர் நாசர் புகார். யூடியூபர் சேகுவேரா மற்றும் 2 யூடியூப் சேனல்கள் மீது தேனாம்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு.